வணக்கம் காய்ஸ். ஆமா வணக்கம் காய்ஸ். செய்திகள் வாசிப்பது ஜான். இல்ல விடுங்க ப்ரோ. இங்க வந்திருக்க இடம் வந்து வேற ஸ்பாட். தெரிஞ்ச 3 இங்கிலீஷ் வேர்டும் பேசிட்டேன். அடுத்து என்ன ஒரு அருமைப்பா. ஹாய் காய்ஸ், போர்ட பாருங்க பாய்ஸ். உல்லாச படகு துறையம் காய்ஸ், இங்கதான் முதல்ல கிடக்குது. நாங்க இன்னைக்கு முதல்ல கிட்ட போய் கட்டி வாங்க தான் போயிட்டு இருக்கோம் நினைக்கிறேன். இன்னைக்கு வந்திருக்க இடம் வந்து வேற ஸ்பாட். தெரிஞ்ச 3 இங்கிலீஷ் வேர்டும் பேசிட்டேன். அடுத்து நம்ம ஒரு ஓப்பன் நேச்சர் ஏரியாவுக்கு தான் வந்திருக்கோம். என்ன ஒரு அருமைப்பா காய்ஸ். சுத்தி உள்ள ஏரியாலாம் பாருங்க எவ்வளவு சூப்பரா இருக்குங்க. இந்த சைடு வந்து பாக்கு மரம், இந்த சைடு வந்து வாழை மரம், அந்த சைடு வந்து தென்னந்தோப்பு. இப்படி சுத்தி உள்ள ஏரியால நடுவுல பார்த்தா தேன் போல ஒரு அருவி. எப்படி இருக்குது? நார்மல் தண்ணி தாங்க, வேற ஒண்ணும் இல்ல. ஆனா இப்படிப்பட்ட அருவி இருக்கும் போதும் என்ன ஒரு வெயில். வெல்கம் டு MJM vlog. வணக்கம் நண்பர்களே. நம்ம இன்னைக்கு போகக்கூடிய ஸ்பாட் எங்கன்னா குமரி குற்றாலம். குமரி குற்றாலம்னா உங்களுக்கு தெரியாதுல்ல? திருப்பரப்பு ஃபால்ஸ். திருப்பரப்பு ஃபால்ஸ் என்றாலே தண்ணி வந்து மேலிருந்து பாயம், குளிக்கலாம். அடுத்து நல்ல ஒரு ஏரியா திருப்பரப்பு ஃபால்ஸ். கைஸ், இந்த இடத்துலதான் முதல்ல கிடக்குது. சோ இது திருப்பரப்பு ஃபால்ஸ். இந்த ஃபால்ஸ வந்து நம்ம வந்து ஒரு திருப்பரப்பு ஃபால்ஸ், திறப்பு ஃபால்ஸ் கிடையாது, திருப்பரப்பு ஃபால்ஸ். நம்ம இப்ப வந்திருக்கிறது வந்து திருப்பரப்பு ஃபால்ஸ். இது வந்து என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு குமரியின் குற்றாலம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஏரியா தான். டூரிஸ்ட் பிளேஸ், நல்ல அழகான ஒரு டூரிஸ்ட் பிளேஸா இருக்கும். ஸோ இங்க வந்து நிறைய படங்கள் கூட எடுத்திருக்காங்க. இது வந்து ஒரு பிளேஸ்னு பார்த்தா ஒரு போட்டோஷூட் பிளேஸ். ஸோ நிறைய படங்கள் இந்த ஏரியாவில் நிறைய எடுத்திருக்காங்க. ஸோ அதை வந்து பின் விவரங்களை வந்து நம்ம அங்க போய் பார்ப்போம். ஓகேவா? நல்லா கூகுளை வெரிஃபை பண்ணிடுறோம். சூப்பர், பரவாயில்ல. கடைக்காரங்க உள்ளூர் அவங்க போட்டுருக்கதே சாக்ஸ். அவங்களும் சாக்ஸ் வேணுமான்னு கேட்கறாங்க. போட்டுருக்கதே டவுசருங்க, அதுக்கு மேல டவுசர் வேணுமான்னு கேட்கறாங்க. அப்ப இவர் டபுள் டவுசர் போடுவானா? ரைடுக்கு நாங்க பைக்லயே ரைடு போயிட்டு வந்துருவோம். கைஸ், நம்ம டிக்கெட் எடுத்துட்டோம். டிஸ்கவுண்ட் ஏதாவது உள்ளதாப்பா? சூப்பரா இருக்கு, வேற லெவல். கைஸ், தான் திருப்பரப்பு வாட்டர் ஃபால். இதெல்லாம் எதுக்கு இப்படி வச்சிருக்காங்க? தூணா மேல ஏறி போறதுதான், வேற இருக்கு. இங்க அடுத்த காம்பவுண்ட் ஏறி கிடக்கு. டெஃபினெட்லி இதான் கொஞ்சம் ஈஸிடா தம்பி. இங்க பாருங்க, ஈஸியா யாரும் இல்லாம இப்படி மேல. ஓ, அந்த டைம்ல நம்ம முன்னோர்கள் கட்டினது, அதனால நாலேஜோட கட்டிருப்பாங்க. வேற லெவல்ல இருக்கு. அந்த தண்ணி கீழே தெரிக்கும் போதே வேற லெவல்ல இருக்கு. படும் போது அப்படி சாரல் அடி பூமிக்கு போற மாதிரியே இருக்கு. வேண்டாங்க, போதுங்க, முடியலைங்க, அந்த வேண்டாங்க. அதை ஆல்ரெடி ட்ரெண்ட் ஆக்கி விட்டுட்டாரு நம்ம தலைவர், தூமப்பட்டி தலைவர். நீங்க புதுசா தான் ட்ரை பண்ணுங்க. இதுக்கு மேலதான் முதல்ல கிடக்கு, அது தெரியுமா? அதவா நம்ம குளிச்சு நிக்கிறோம், மேல இருந்து கீழே வந்து விழுந்துச்சு. என்ன பண்ண சாவுல சாவுல செத்த பேல வேற லெவல்ல இருக்கு. ஆனா தண்ணி கொஞ்சம் கம்மி தான் அந்த டைம். ஆனா வருஷத்துக்கு ஒரு 7 மாசத்துல வந்து இந்த இடத்துல வந்து பயங்கரமான ஒரு டூரிஸ்ட் பிளேஸா இருக்கும் இந்த ஏரியா. ஆனா இப்ப இந்த ஏரியா பார்க்கும்போது தண்ணி அளவும் கொஞ்சம் கம்மியா இருக்கு. கூட்டமும் கொஞ்சம் அந்த அளவுக்கு ரொம்ப எல்லாம் விசேஷம்னு சொல்ல முடியாது, கூட்டமுமே கம்மி தான்.
ஆக்சுவலா இங்க மெயின்டெனன்ஸ் வேலை நடந்துட்டு இருக்கு, இப்போதான் நடந்துட்டு இருக்கு. முடிஞ்சதுக்கு அப்புறம் வேற லெவல்ல இருக்குன்னு நினைக்கிறேன். பேக்ல எல்லாம் சின்ன சில்ட்ரன்ஸ் பார்க் எல்லாம் உண்டு, அதெல்லாம் தரமா இருக்கான். அதுல சின்ன ஒரு சர்க்கிள் ஆட் உண்டு. சரி இப்படியா தம்பி நீங்க விளாடுங்க. இது பக்கத்துல வந்து இன்னொரு டெம்பிள் இருக்கு. ஆக்சுவலா அது ஒரு சிவன் டெம்பிள், அது ஒரு ஃபேமஸான டெம்பிள். ஆக்சுவலா வந்து அது என்ன சிவாலய ஓட்டம். அந்த சிவாலய ஓட்டத்துல 3வது டெம்பிள் வந்து இதுதான். இது வந்து முன்னாடி வந்து நம்ம வேற முன்னாடி இந்த அரசர்கள் காரணம் ராஜராஜ பாண்டியன் இல்ல வேற பாண்டியர் மன்னர் அந்த டைம்ல வந்து இந்த 9ஆம் நூற்றாண்டுல கட்டப்பட்டது. அந்த டைம்ல உள்ள சிற்பிகள்லாம் நிறைய அவருதான் சொந்தாரா நீ சொல்லுவியே. ஆமா சொல்லுவியே, ஆமா எங்க தாத்தாக்கு தாத்தா தான் சொல்லுவியே. நீங்க இப்படி ஒரு ஆச்சரியத்தை பாத்துக்க மாட்டீங்க. இது திருப்பரப்பு ஃபால்ஸ்ல தான் இருக்கு. எப்போதுமே வந்து நம்ம இப்படி சாப்பிட்டா இப்படி வரும், இது என்னன்னா இப்படி சாப்பிட்டா இங்கோட்டு வர மாதிரி வச்சுக்காங்க. பாருங்க அங்க பாருங்க, ஒரு யானை ஒண்ணு இருக்கு. அந்த யானைக்கு நடுவுல வந்து வயிறு தான் தெரியும்னு பாத்துருக்கோம். ஆனா வயிற்றுக்குள்ளோடி நம்ம வெளியில வர்றது நிறைய பாக்குறோம். பாருங்க பாய், இப்படி போய் யானையோட வாய் வழியா வரலாம். நான் யானைக்கு வயிற்றுக்குள்ள இருந்து வெளியே வர போறேன். ஆமா, யானை வந்து டெலிவரி ஆக போகுது. சூப்பரா இருக்கா? வாயில இருந்து நம்ம எப்போதுமே டெலிவரி பேக்லோட் தான் ஆகும். இது டெலிவரி வந்து வித்தியாசமா சரக்கு. அது இதுதானா? இந்த சரக்கு தான். ஊஞ்சல் ஊஞ்சல் ஊஞ்சல். சின்ன பிள்ளை விளாடக்கூடிய நம்ம விளாட வேண்டியதா இருக்கு. என்னத்த சொல்ல. ஓ வெரி சூப்பர். எவ்வளவு நாளா ஆச்சு இதெல்லாம் விளையாடி. என்ன ப்ரோ இது இவ்வளவு சூடா இருக்கு? ஏன் தண்ணி வாரி ஊத்திட்டு வர வேண்டியதானே? சின்ன பிள்ளைல வந்து உட்கார்ந்தா என்னத்துக்கு ஆகும்? இதுக்கு ஒரு முக்கியமான சொல்யூஷன் சொல்ல போறோம். நீங்க எங்கள்கிட்ட 30 ரூபா டிக்கெட் வாங்கினீங்கல்ல, அந்த 30 ரூபா டிக்கெட்ல வந்து புதுசாட்டு ஏதாச்சும் ஒரு கூலிங் சிஸ்டம் இதுல வச்சீங்கன்னா, இந்த மாதிரி வெயில் டைம்ல யாராவது உட்கார்ந்தாங்கன்னா சூடுபடாம இருக்கும். நல்ல தண்ணி தாங்க இருக்கு. ஏதாவது நல்ல ஜூஸ், கூல் ட்ரிங்க்ஸ், ஐஸ்கிரீம், ஏற்கனவே ஜலதோஷம், சுகர் பேஷண்ட் கொஞ்சம் வீக்கா நான் வந்து மயங்கிடுவேன். என்ன வெயில் அடிக்க. இது மட்டும் தான் குறைச்சல். அதுவே திருவிழால வாங்கின 100 ரூபா கண்ணாடி, அதுக்கு எவ்வளவு பில்டப் போட்டுட்டு இருக்கேன். கண்ணாடியா போட்டா அந்த கண்ணுக்கு எவ்வளவு குளுமையா இருக்கு தெரியுமா? இதுல போய் குளிக்க வேண்டியதானே, உடம்பு ஃபுல்லா குளுக்குள்ள நின்றுருக்குமே. இப்ப எங்க போயிட்டு இருக்கோம்னா நம்ம போட்டிங் போயிட்டு இருக்கோம். போட்டிங் அந்த ஸ்பாட்ல தான் வந்து முதல்ல கிடையாது. நம்ம முதல்ல பார்ப்போம் பார்க்க மாட்டோமா, அதுவே அது என் முதுக பாருங்க முதல்ல, அதுக்கப்புறவே முதலைய பாருங்க. நான் செவனே தானா போய்க்கிருந்தேன். பேச வேண்டாம்னு சொல்லுங்க. இப்படி காமெடி பண்ணுன்னு சொல்லிட்டு மொக்க பண்ணிட்டு இருக்காங்க கொஞ்சம் நேரம் கொண்டு. ஒன்லேதான் நல்லா காமெடியா பண்ணு, எல்லாம் பேசாத. இந்த திருப்பரப்பு ஃபால்ஸோட போட்டிங் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எக்ஸ்ப்ளோர். போட்டிங்ல போய் நம்ம கொஞ்ச நேரம் என்ஜாய் பண்ணுவோம். போட்டிங் ரைடு போவோம். நம்ம இவ்வளவு நாள் பைக்ல தான் ரைடு, சைக்கிள்ல ரைடு, கார்ல ரைடு போயிருப்போம். நம்ம இன்னைக்கு வந்து நம்ம எதுல போறோம்னா போட்டிங்ல போறோம். டிம்போ, லாரி இந்த மாதிரி எல்லாம் என்ஜாய் பண்ணது கிடையாது. அதெல்லாம் லோடு வண்டி. யாரு போக வேண்டியதானே அப்படி மட்டும் அந்த மூட்டையை தூக்கி போட்டுட்டு நேபாளுக்கோ இல்ல அங்க ஆந்திரா அந்த சைடு ஏதாச்சும். பக்கத்துல இப்ப தான் வாழைத்தோப்பு சின்ன சின்ன கண்ணுகளை போட்டுருக்காங்க. இவருதான் எங்க போறீங்க? போட்டிங்க்குங்க. அப்படிங்களாங்க? ஆமாங்க. சரிங்க, போவோங்க. ஹாய் காய்ஸ், போர்ட பாருங்க பாய்ஸ். உல்லாச படகு துறையம். அதுல நீங்க நினைக்கிற உல்லாச படகு துறையெல்லாம் இல்ல, அதுல வேற எதுவும் இருக்காது. உல்லாச படகு துறைனா நம்ம நார்மலா ஜாலியா என்ஜாய் பண்ணி தான் உல்லாசம். நீங்க போங்க, நீங்க வேற எதுவும் நினைக்காது. நம்ம இப்போ வந்தது போட்டிங்க்கு. ஆனா இந்த ஏரியாவை பாருங்க, எந்த தண்ணியும் இல்ல. அப்ப தண்ணி இல்லாத இடத்துல போட்டிங் எப்படி ப்ரோ? வாங்க ப்ரோ, அங்க பெரிய குளமை கிடக்குது ப்ரோ. அந்த சைடு போகணுமா ப்ரோ? சரி சரி, நானும் இந்த சைடு பார்த்த உடனே நானும் போட்டிங் போகணும்னு சொல்லி நம்ம டிக்கெட்டும் கொடுத்தோம். இது அந்த சைடு இருந்து உச்சா அடிக்கிற தண்ணி ப்ரோ, நம்ம அங்க போனோம் ப்ரோ. சரி சரி சரி. வணக்கம் காய்ஸ். ஆமா ஆமா வணக்கம் காய்ஸ். செய்திகள் வாசிப்பது ஜான். விடுங்க ப்ரோ.
1000 வருஷத்துக்கான முன்னாடி வந்து கட்டப்பட்ட ஒரு கல் மண்டபம். இந்த மண்டபத்துக்கு பக்கத்துல தான், இந்த மண்டபத்துல தான் வந்து ஒரு படத்தோட பாட்டு ஷூட் பண்ணாங்க. அது என்ன படம்னா நீ வருவாயன. அஜித் மற்றும் தேவயானி, பார்த்திபன் 3 பேரும் நடித்த படத்துல வந்து அதிகாலையில் தேவலை எழுப்பி அவங்க இங்க வந்துதான் அதிகாலையில கூவ சொன்னாங்களாம். ஆனா வீட்லயே கூவிருக்கலாம் அவங்க. ஸோ இப்போ நம்ம ஒரு இன்ட்ரோ கொடுப்போம். இன்ட்ரோ கொடுத்து ரொம்ப நாள் ஆச்சு. இன்ட்ரோடக்ஷன் இப்போ நாங்க வரோம். இப்ப பாருங்க எங்களோட போஸ்ட் எப்படி இருக்கு, பிஜிஎம்க்கு நாங்க நடந்து வர ஸ்டைல் எப்படி இருக்குன்னு பாருங்க. சும்மா அப்படியே தாறுமாறா இருக்கு. இப்போ நம்ம வந்து எங்க இருக்கோம்னா ஒரு ரெஸ்டான ஏரியா, அப்படின்னா ஒரு காத்தோட்டம் உள்ள ஏரியால ஒரு இதுல ரெஸ்ட் எடுத்துட்டு இருக்கோம். ஸோ இதுக்கு மேலே ஏறி நிற்கும்போது இன்னொரு ஏரியா ஒன்று கவர் ஆகுது. ஸோ அந்த ஏரியான்னு பார்த்தா நம்ம ஒரு ஃபால்ஸோட இந்த ஏரியா கவர் ஆகுது. அதுக்கு அடுத்தது அதான் வந்து போட்டிங். ஸோ நம்ம இங்கே கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அடுத்த நெக்ஸ்ட் வந்து நம்ம அங்கே தான் போக போகிறோம். ஓகேவா? ஓகே. காய்ஸ், வெல்கம் டு திருப்பரப்பு போட்டிங். போட்டிங் இப்போ நாங்க போட்டிங் வந்துட்டோம். இங்க நான் தான் கேப்டன். பாத்தீங்கன்னா தெரியும், லிவர் செக்ஷன் ரெண்டு தான் இருக்கு, லெஃப்ட் ரைட்டு. நான் தான் கேப்டன். இங்கதான் முதல்ல கிடக்குது. நாங்க இன்னைக்கு முதல்ல கிட்ட போய் கட்டி வாங்க தான் போயிட்டு இருக்கோம்னு நினைக்கிறேன். முதல்ல கிட்ட இன்னைக்கு மாட்டுக்கு தான் போக போறோம். இருந்தாலும் பாத்தியா, முதல்ல இருக்க இடத்துல எவ்வளவு தைரியமாட்டு இது விட்டுறானுங்க பாத்தியா. காய்ஸ், போட்டு ஓட்ட தெரியாம இன்னைக்கு இதுலயே முங்க போறோம். இதுதான் நடக்க போகுது தெரியும். அப்பவே எங்க அம்மா சொன்னாங்க, இவங்களுக்கு கூட எல்லாம் போகாத என்ன. இன்னும் கொஞ்ச நேரத்துல நம்ம ஒரு மரத்துக்கு அடியில போய் உட்காந்துருவோம். ஸோ அதுல கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் திருப்பி இன்னொரு ரவுண்டு. ஏன்னா ஸோ மிதிச்சு ரொம்ப டயர்டா இருக்கு. ஸோ நாங்க பஸ் ஸ்டாண்ட்ல வந்து பஸ் ஓட போறோம். சைக்கிள் பெடல் மாதிரி. ஸோ பெடல் போட்டு சவுட்டி தான் போனோம். எதுவும் மோட்டர் தான் கிடையாது. சவுட்டி எங்க காலையை உண்மையிலே ரொம்ப வலிக்குது. பேசாம இதுக்கு முதல்ல கிட்டே கட்டி வாங்கி செத்துடலாம் போல. இப்போ நம்ம வந்து பெரிய ஒரு போட்டிங்கை வந்து முடிச்சுட்டு வெளியில வந்துட்டோம். ஸோ டேஞ்சரான பிளேஸ் தான் அதெல்லாம். நம்ம வந்து போட்டிங் போகும்போது வந்து பெடல் வச்சு மிதிச்சு தான் போனோம். ஸோ டயர்டாகி கடைசியில் போட் வந்து கவர்ந்து போகக்கூடிய ரேஞ்சுக்கு ஆகி போச்சு. இவன் வந்து ஃபோர்ஸா ஒரு சைடு தள்ளினான். கடைசியில வந்து போட் வந்து ஒரு பக்கம் வந்து, ஏன்னா பெடல் போட்டு தான் சவுட்டு போறது. நம்ம அந்த மாதிரி மோட்டர் பேலன்ஸ் பண்ணி பண்ணணும். ஏன்னா பேலன்ஸ் பண்ணா இவன் பேலன்ஸ் ஒரு சைட்ல ஆக்கி போட்டு கவர்ந்து எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு போட்டிங்க. நீங்க திருப்பரப்பு ஃபால்ஸே வந்து ஆல்மோஸ்ட் அந்த வேற லெவல் ஒரு ஸ்பாட் ஆகும். கன்னியாகுமரி மாவட்டத்துல இருக்கிறதுல ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் செம்ம ஒரு ஸ்பாட்டு, ஷூட்டிங் பிளேஸ். ஆமா, இப்போ நல்ல ஸ்பாட்டு. பட் இந்த வெயில இருக்கும் கொஞ்சம் கஷ்டம். ஈவினிங் டைம்ல அங்கே செம்மையா இருக்கும். பட் நாங்க இப்போ மதியம் வர காரணம்னா கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கும், எங்களுக்கு vlog எடுக்க ஈஸியா இருக்கும் அப்படின்னு சொல்லி இந்த டைம் வந்து. ஸோ வாங்க நல்லா திருப்பரப்பு என்ஜாய் பண்ணுங்க, செம்மையா என்ஜாய் பண்ணுங்க. இந்த மாதிரி நிறைய vlog பாக்குறேன்னா மறக்காம எங்க சேனல் வந்து லைக், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எங்களோட காமெடியெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். காமெடியா இருக்காது, அதுன்னு ஒரு விஷயம். காமெடி மாதிரி நீங்க நினைச்சு உங்க வீட்டு பிள்ளையா, உங்க வீட்டு செல்ல குட்டியா நினைச்சு எங்களுக்கு வந்து ஒரு சப்ஸ்கிரைபும் லைக்கும் போட்டு விட்டுருங்க. இதை மாதிரி நெக்ஸ்ட் vlogல பார்ப்போம்.